சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம பாபாவுடைய புகைப்படங்கள் சொல்லிட்டு இணையதளத்துல நிறைய புகைப்படங்கள் ஷேர் ஆயிட்டு இருக்கு. சாய்ராம், பாபா சமாதி அடையும் போது இப்படி இருந்தாரு, பாபா நாய்களுக்கு உணவு கொடுக்கறாரு, அதே போல பாபா கையில பூனையோ அல்லது கிளியோ பாபா கையில வச்சிருக்காரு, பாபா தோரகமாயில இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, பாபாவுடைய கடைசி தருணத்துல இவ்வளவு மக்கள் இங்க இருந்திருக்காங்க, அதே போல பாபா சமாதி மந்திர்ல ஒளி ரூபத்துல காட்சி கொடுத்தாரு, இப்படி சொல்லிட்டு நிறைய புகைப்படங்கள் இணையத்துல வைரல் ஆகுது. நிறைய பேர் ஷேர் பண்றாங்க, இது போல புகைப்படங்கள் நீங்க வீட்டுல வச்சு வணங்குங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருங்கள் ஷேர் பண்றாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல காண்பிக்கிற எல்லா படமுமே பாபாவுடைய ஒரிஜினல் படம் கிடையாது. சாய்ராம், இந்த படத்தோடைய விளக்கங்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவுல தெளிவா நம்ம கொடுக்க போறோம். மொத்தம் 9 படங்கள் இருக்கு. இந்த 9 படத்துல இருக்கிறதும் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா கிடையாது. இந்த 9 படத்தோடைய விரிவாக்கம் இந்த வீடியோ பதிவுல தொடர்ச்சியா நம்ம கொடுக்க போறோம். நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா தன்னுடைய பக்தர்கள் கேட்கும் பொழுது புகைப்படத்தை பாபா எடுக்க அனுமதி கொடுத்தாரு. அதுவும் அநேக நேரங்கள் கிடையாது, ஒரு சில நேரத்துல பாபா புகைப்படங்கள் எடுக்க ஒரு சில பக்தர்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. பாபா அப்படி புகைப்படங்கள் முதல்ல எடுக்கப்பட்ட வருடம் பாத்தீங்கன்னா 1900 தான் முதல்ல பாபா புகைப்படங்கள் எடுக்க தன்னுடைய பக்தர்களுக்கு பாபா ஒப்புக்கொண்டாரு. இதன் அடிப்படையில ஷிரடிக்கு போன நிறைய பக்தர்கள், டிடி நரேன் ஆகட்டும், ஷியாமாராவ் ஜெய்கர் ஆகட்டும், இப்படி பல பக்தர்கள் பாபாவுடைய அனுமதியோடு ஒரு சில புகைப்படங்கள் எடுத்திருப்பாங்க. நம்ம பாபாவும் அதுக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இணையதளத்துல பரப்புறாங்க, இது எல்லாம் பாபாவுடைய புகைப்படங்கள். இப்ப நம்ம காட்டுற பாருங்க சார், இதுல இந்த வீடியோல 10 புகைப்படங்கள் வரும். இந்த 10 புகைப்படத்துல இருக்கிறதும் பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு இணையத்துல பரப்புறாங்க. இந்த 10 புகைப்படமே நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம் இல்ல, இது ஃபேக் பாபா போட்டோஸ். இந்த போட்டோஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பதிவுல தெளிவா கொடுக்க போறோம். சாய்ராம், மொத்தம் 10 புகைப்படங்கள் இருக்கு. இந்த 10 புகைப்படத்தை விரிவாக்கம் இப்ப நம்ம பார்க்கலாம். சாய்ராம், ஓம் சாய்ராம். சாய்ராம், இப்ப நம்பர் 1 புகைப்படத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது பாபாவுடைய புகைப்படம் கிடையாது. சாய்ராம், இந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா 1930 மனோரஞ்சன் என்ற ஒரு பத்திரிகையில வெளிவந்திருக்கு. இந்த புகைப்படத்தை ஸ்ரீமத் கேசவ் நாயர் என்பவர் ஷிரடி சாய்பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோரஞ்சன் பத்திரிகை பார்த்து எழுதியிருப்பாரு. இந்த புகைப்படத்துல இருக்கிற ஷிரடி சாய்பாபா கிடையாது. இந்த புகைப்படத்துல இருக்கிற நபர் பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் குல்பர்கா மாவட்டத்துல கனக்பூர் விட்டல் சைதன்யத்துல தத்த சன்னிதானத்துல ஸ்ரீ அத்வேதநாத் சரஸ்வதி பால் பிரம்மச்சாரி சுவாமி மகராஜர்களுடைய புகைப்படம். சாய்ராம், இந்த புகைப்படத்துக்கும் பாபாவுக்கும் எந்தவித சம்பந்தம் கிடையாது. இந்த புகைப்படத்துல இருக்கிறவர் பாபாவும் இல்ல. சாய்ராம், இப்போ நம்ம அடுத்த புகைப்படத்துக்கு போலாம். சாய்ராம், ஓம் சாய்ராம். சாய்ராம், இப்போ 2வது புகைப்படம் நம்ம பார்க்கிறோம். சாய்ராம், இந்த புகைப்படத்துல இருக்கிறது நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா கிடையாது. சாய்ராம், இந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம் சொல்றாங்க. இந்த புகைப்படத்துல இருக்கிறது பாபா கிடையாது. இவருடைய பேரு திரு கமு பாபா. இந்த கமு பாபா என்றவர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாய்ராம், இன்னைக்கு உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் ஷிரடிக்கு போறோம். ஷிரடிக்கு போனா பாபாவுடைய தோரகமாயில சபா மண்டபம் இருக்கு. இந்த சபா மண்டபத்துல பாபா ஷிலாக்கல் மேல் அமர்ந்திருக்கும் பாபாவுடைய புனிதமான திருரூப புகைப்படம் மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த புகைப்படத்தை தன்னுடைய கேமரால பதிவுஞ்சவர் தான் பாபாவுடைய பெரிய பக்தர் டிடி நராய். திரு டிடி நராயோடைய குருநாதர் தான் கமு பாபா. திரு கமு பாபா மும்பைல கீர்காம் என்ற இடத்துல தான் இவருடைய ஆசிரமம் இருக்கு. அதே போல டிடி நராய் பாபாவுடைய அந்த புகைப்படம் பூர்த்தியான பிறகு கமு பாபாண்ட கொண்டு வருவாரு. 3 வருஷம் முயற்சிக்கு அப்புறமா கமு பாபாண்ட கொண்டு அவருடைய ஆசிரமத்துக்கு கொண்டு வருவாரு. இந்த நிலையில கமு பாபா டிடி நராய் சொல்லுவாரு, இந்த புகைப்படத்தை பாபாவுடைய புகைப்படத்தை நீங்க ஷிரடியில வைங்க, சபா மண்டபத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கமு பாபா தான் திரு டிடி நராய் கிட்ட சொல்லியிருப்பாரு. சாய்ராம், அவரு தான் கமு பாபா. இந்த 2வது படத்துல இருக்கிறது ஷிரடி சாய்பாபா கிடையாது. இவர் பேரு கமு பாபா. சாய்ராம், நம்ம அடுத்து 3வது புகைப்படத்தை பார்க்கலாம். சாய்ராம், ஓம் சாய்ராம். சாய்ராம், இப்ப நம்ம 3வது படத்தை பாக்குறோம். சாய்ராம், இந்த புகைப்படம் ஷிரடியில எடுக்கப்பட்ட புகைப்படம் தான். ஆனா இந்த புகைப்படத்துல இருக்கிறது பாபா கிடையாது. சாய்ராம், இந்த புகைப்படத்துல இருக்கிறது ஆஜி அப்துல் பாபா.
பாபாவுடைய மறைவுக்கு அப்புறம் பாபாவுடைய கஃனிகள் எல்லாமே ஆஜி அப்துல் பாபா போட்டுட்டு இருக்காரு. ஆஜி அப்துல் பாபா வந்து பாபாவுடைய மிக தீவிரமான ஒரு பக்தர் சாய்ராம். அதாவது கிமு கிபின்னு சொல்லலாம். அதாவது பாபாவுக்கு முன் பாபாவுக்கு பின், பாபா வந்து மகா சமாதி அடைவதற்கு முன்னால், பாபா மகா சமாதி அடைவதற்கு பின்னால் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் பாபாவுக்கு சேவை பண்ண ஒரு பெரிய பரம பக்தர் யாருன்னு சொன்னா ஆஜி அப்துல் பாபா. ஆஜி அப்துல் பாபா பாபாவுக்கு முன்னாடி குரான் வசிப்பாரு. அதே போல பாபாவுடைய துணிகள் எல்லாம் துவைக்கிறது, அதே போல வந்து குருஸ்தானம், அதே போல வந்து நந்தா தீபம், இப்படி எண்ணற்ற இடத்துகள் எல்லாம் சுத்தம் பண்ணி விளக்குகள் ஏத்துறது ஆஜி அப்துல் பாபாவுடைய ஒரு புண்ணியமான சேவை இருக்கு. இவரை பத்தி பேசலாம், நிறைய பேசலாம் சாய்ராம். சாய்ராம் இந்த 3வது புகைப்படத்துல இருக்கிறது வந்து அப்துல் பாபா, ஆஜி அப்துல் பாபா. இவர் வந்து நம்ம ஷிரடி சாய்பாபா கிடையாது. ஷிரடி சாய்பாபாவுடைய மகா பக்தர், பாபாவுக்கு சேவை பண்ண ஒரு மாபெரும் பக்தர், 60 ஆண்டுகள் சேவை பண்ண மாபெரும் பக்தர். ஓம் சாய்ராம். சாய்ராம் அடுத்தது 4வது பதிவுக்கு போலாம் சாய்ராம். சாய்ராம் இப்ப 4வது புகைப்படம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த புகைப்படத்துல வந்து பாபா வந்து தன்னுடைய ஆடையை வந்து தலைக்கு மேல போட்டிருக்க மாரி ஒரு புகைப்படம் இருக்கு. இந்த புகைப்படத்துல இருக்கிறது பாபா கிடையாது. காஞ்சி காமக்கோடியில வந்து சங்கராச்சாரியுடைய மடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சாய்ராம். சாய்ராம் இவர் வந்து பாபாவுடைய புகைப்படம் கிடையாது. இவருடைய பேரு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சந்திர சேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள், காஞ்சி காமக்கோடி சாய்ராம். அடுத்தது 5வது புகைப்படத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் இப்போ 5வது ஒரு புகைப்படம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த புகைப்படத்துல வந்து பாபா வந்து கீழே அமர்ந்து ஒரு நாய் பக்கத்துல இருக்கு. பாபா அந்த நாய்க்கு வந்து உணவு கொடுக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கு. இது வந்து ஒரிஜினல் பாபாவுடைய புகைப்படம் கிடையாது சாய்ராம். இது போல பாபா வந்து நாய்களுக்கு நிறைய உணவுகள் கொடுத்திருக்காரு. ஆனால் எந்த ஒரு புகைப்படமும் எடுக்கப்படல. இந்த புகைப்படம் வந்து ஒரு திரைப்படத்துல வந்த புகைப்படம். இது பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம் என்று சொல்றாங்க. இது ஃபேக் பாபா போட்டோ சாய்ராம். இதுக்கும் பாபாவுடைய புகைப்படத்துக்கும் எந்தவித சம்பந்தம் கிடையாது. ஓம் சாய்ராம். அடுத்த புகைப்படம் 6வது புகைப்படத்தை நம்ம பார்க்கலாம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் இப்ப 6வது ஒரு புகைப்படத்தை பார்க்க போறோம். இந்த புகைப்படத்துல பாபா ஒரு செவுத்துல சாஞ்சிட்டு இருக்காரு. பாபாவுடைய கையில வந்து பாபா கிளிய வச்சிட்டு இருக்காரு. இந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா சாந்த் பாட்டேல் அவருடைய வீட்டுக்கிட்ட எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனால் வந்து இந்த புகைப்படத்துல இருக்கிறது பாபா கிடையாது. பாபாவுடைய கையில வந்து ஒரு கிளிய வச்சிருக்காரு. இது வந்து ஒரு திரைப்படத்துல வர ஒரு காட்சி. இது வந்து பாபாவுடைய புகைப்படம் சொல்லிட்டு இணையத்துல வைரல் ஆகுது. இது ஒரிஜினல் பாபாவுடைய புகைப்படம் இல்ல சாய்ராம். சாய்ராம் அடுத்து 7வது புகைப்படத்தை நம்ம பார்க்கலாம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் 7வது புகைப்படத்துல பாத்தீங்கன்னா பாபா தோரகமாயில துனிமா பக்கத்துல அமர்ந்திருக்காரு. இது வந்து பாபாவுடைய புகைப்படம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரிஜினல் பாபாவுடைய புகைப்படம் இல்ல சாய்ராம். ஏன்னா பாபா துணிக்கு அருகில் இருக்கும்போது துணி வந்து பக்கத்திலேயே இருக்கும். அதே போல நிம்பார் டைரக்ஷனும் மாறி இருக்கு. இதுவும் பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம் இல்ல, ஃபேக் பாபா போட்டோ சாய்ராம். அடுத்து 8வது புகைப்படத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அடுத்த புகைப்படம் பாத்தீங்கன்னா 8வது புகைப்படமும் 9வது புகைப்படமும் ஒன்னாவே நம்ம பார்க்க போறோம். இந்த 2 புகைப்படமே ஒரிஜினல் புகைப்படம் கிடையாது. நீங்க இணையதளத்துல பாத்தீங்கன்னா பாபாவுடைய இறுதி தருணம் போட்டோஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, அதாவது 1918 பாபா மகா சமாதி அடைஞ்சிருப்பாரு. அக்டோபர் 15ஆம் தேதி புண்ணிய விதேசமித்தன்று பாபா மகா சமாதி அடைஞ்சிருப்பாரு. இந்த புகைப்படத்தை நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த புகைப்படம் வரும். ஏன்னா பாபாவுடைய இறுதி தருணத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படங்கள் காட்டும். இது பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம் இல்ல. ஏன்னா பாபா வாழும் பொழுது பாபா கூட எண்ணற்ற பக்தர்கள் இருந்தாங்க. ஷாமா இருந்தாரு, தாஸ்கன் இருந்திருப்பாரு, அதே போல ராமச்சந்திர தாதா பட்டேல் இருந்திருப்பாரு, மகசல்பதி இருந்திருப்பாரு. சாய்ராம் இப்படி எண்ணற்ற பக்தர்கள் வந்து பாபாவுடைய இறுதி தருணத்துல பாபா கூடவே மசூதியில வந்து இருந்திருக்காங்க. இதுக்கு எல்லா சாட்சி வந்து நம்ம சச்சரிதம் சொல்லுது. அதே போல வந்து அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி பாபாவுடைய இறுதி ஊர்வலத்துல பாத்தீங்கன்னா பாபா கூட வாழ்ந்த பக்தர்கள், பாபாவை தரிசனம் பண்ண வந்த பக்தர்கள், எண்ணற்ற பக்தர்கள் வந்து தோரகமாயில இருப்பாங்க. அப்படிப்பட்ட பக்தர்கள் ஷாமா ஆகட்டும், மகசல்பதி ஆகட்டும், தாஸ்கன் ஆகட்டும், இன்னும் எண்ணற்ற பக்தருடைய புகைப்படம் எதுவுமே இந்த புகைப்படத்துல இல்ல. இதுவும் பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம் கிடையாது. இது எல்லாமே ஃபேக் புகைப்படங்கள் சாய்ராம். சாய்ராம் அடுத்தது வந்து 10வது ஒரு புகைப்படத்தை நம்ம தரிசனம் பண்ண போறோம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அடுத்து 10வது புகைப்படம் பார்க்கிறோம். இது சமீப காலத்துல வந்த புகைப்படம் சாய்ராம். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 2012 இருந்து 13க்குள்ள நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ வந்து ஒரு பக்தர் வந்து சமூக வலைத்தளத்துல இத பதிவிட்டாரு. அந்த நேரத்துல ரொம்ப வைரலா இந்த பாபாவுடைய இந்த புகைப்படம் வந்து பரவிட்டு இருந்தது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாபாவுடைய புகைப்படம் வந்து இது வந்து அதிகமா பரவிடுது. என்னன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து பாபாவை தரிசனம் பண்றதுக்கு போயிருப்பாராம். அப்போ வந்து சிசிடிவில இவர் வீட்டுல உட்காந்து பார்க்கும்போது சிசிடிவில வந்து
பாபா வந்து சமாதியில வந்து நின்று பிளஸிங் பண்றாரு, இது பாபா வந்து அந்த நேரத்துல பிளஸிங் பண்ணியிருக்காரு, அந்த நேரத்துல எடுக்கப்பட்ட புகைப்படம், யாரும் இந்த பாபாவுடைய புகைப்படத்தை யாரும் பார்க்கல, பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்ட புகைப்படம் சாய்ராம். இதுவும் பாபா ஒரிஜினல் புகைப்படம் கிடையாது சாய்ராம். இப்ப நம்ம இந்த வீடியோ பதில பார்த்த 10 புகைப்படமும் பாபாவுடைய புகைப்படம் இல்ல. இந்த புகைப்படங்கள் எல்லாமே பாபாவுடைய புகைப்படங்கள் சொல்லிட்டு தயவு செஞ்சு சோசியல் மீடியால யாருமே பரப்ப வேண்டாம். ஏன்னா பாபாவுடைய நீலைகள் வந்து ஆழம் காண முடியாது. அது தெளிவா ஆராய்ச்சி உண்மையான பதிவுகள் மட்டும் சமூக வலைதளத்துல பதிவிடுமாறு எல்லா சாய் பக்தர்களும் நான் வந்து மனமுருகி கேட்டுக்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மலிக்.